அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை சம்மனுக்கு எதிராக திமுக எம்பி கதிர் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தை அணுக உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? வேலூர் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி திமுக உறுப்பினர் கதிர் சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். அதேபோன்று பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதையடுத்து சோதனையை அனைத்தையும் முடித்த அமலாக்கத்துறையினர் கிங்ஸ்டன் கல்லூரியின் சர்வர் அறைக்கு சீல் வைத்து வைத்துக் கொண்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது சோதனை தொடர்பாக விசாரணைக்கு ஜனவரி 22ஆம் தேதி நாளை மறுநாள் ஆஜராகி நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கதிரானந்துக்கு அமலாக்கத்துறை சம்மன் அடக்கியது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு எதிராக கதிரானந்த் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு நீதிபதிகள் அபய சோகா உஜல் தியான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கதிரானந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மனுதாரர் முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் கோரலாம் என அறிவுறுத்தி கதிரானந்த் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். இதனையடுத்து கதிரானந்த் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.